இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா தூக்கம் வரல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. என்னதான் பணம், காசு, செல்வம், உறவினர்கள், அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, கணவன் மனைவி, குழந்தைங்க யார் கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பதில் தூக்கம் வரல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கான ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. எல்லா தரப்பட்ட மக்களும் சொல்கிறாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க வரைக்கும் இதை சொல்கிறாங்க. அப்போது உண்மையாட்டே இந்த காலத்தில் தூக்கங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கா அப்படின்னா நம்ம அதை பார்க்கணும். இதை நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கணும். முன்னாடி உள்ள காலத்தில் ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க குடும்பத் தலைவர் இருப்பார், குடும்பத் தலைவி இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. குடும்பத் தலைவர் அவர் வேலைக்கு போவார், வருவார், அந்த வேலை செஞ்ச அசதியில் படுத்தா தூங்கிடுவார். வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் உள்ள வேலைகள் செய்வாங்க, குழந்தைங்கள பார்த்துப்பாங்க, அவங்களும் படுத்துருவாங்க, படுத்தோன்னே தூங்கிடுவாங்க. ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும், குயிக்காக படுக்கணும், காலையில் குயிக்காக எழும்பணும் அப்படிங்கிற மாதிரி. அதேமாதிரி குழந்தைங்க நல்லா விளையாடுவாங்க, கொஞ்சம் படிக்கும்போது படிப்பாங்க. ஆனால் படிப்பை விட அதிகமான விளையாட்டு இருந்துச்சு. அந்த டைமில் அவங்களும் தூங்கிடுவாங்க. வயசானவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச சில தப்புகள் அவங்க தப்புகள் செஞ்சால் அவங்க தூங்காமல் இருந்து அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபாடாக இருந்து அது மற்றவங்களுக்கு ஒரு தப்பான முன்னுதாரணமாக ஆயிடக்கூடாதுக்காக அவங்களும் கரெக்டான டைமுக்கு தூங்குவாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் நான் சொல்கிறது ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடின்னு வைங்களேன், அந்த டைம்லலாம் தூக்கம் மனுஷனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தூக்கம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. யாரை கேட்டாலும் தூக்கம் வரலன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஒரு மனசில் ஒரே ஒரு விஷயத்த நினச்சிக்கணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம தூங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, ஒரு உணர்வோட யார் தூங்க போகிறாங்க? அப்போ தூக்கத்தில் தூங்கும்போது அவங்களுக்கு பலவிதமான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடுது. கவலை வருது, பயம் வருது, ஃப்யூச்சரை பற்றின திங்கிங் வருது, நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற திங்கிங் வருது. நீங்கள் தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே ஒரு 1000 எண்ணங்கள் க்யூவில் வந்துடும். அப்போ இந்த எண்ணங்கள் வரும்போது உங்களுடைய தூக்கம் கண்டிப்பாக தடைப்படுது. அதுபோக தூக்கத்தில் தான் இப்போ எல்லோரும் மொபைலில் ரீல்ஸ் பார்க்குறாங்க. அப்போ ரீல்ஸ் பார்க்க அந்த மைண்டுக்கு ஒரு எந்த ரீல்ஸை பார்த்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகாது. ஏன்னா உண்மையிலுமே அந்த மைண்டுக்கு என்ன வேணும்னா தூக்கம்தான் வேணும். ஆனால் அதை மீறி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களோட மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் மூலமாட்டு தூண்டப்பட்டு நீங்கள் ரீல்ஸு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ அந்த ரீல்ஸ் எது பார்த்தாலும் உங்கள் மைண்டு அதில் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ நீங்கள் திரும்ப ரீல்ஸ் பார்ப்பீங்க, திரும்ப ஃபோனை பார்ப்பீங்க, டைமை பார்ப்பீங்க, ஃபோனை பார்ப்பீங்க. பட் ஆனால் தூக்கம் வராது. அப்போ நம்ம பெட்டுக்கு போகிற முன்னாடி நம்ம எதுக்காக பெட்டுக்கு வந்திருக்கோம், என்ன நோக்கத்துக்காக இங்கே படுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, உணர்வோட, அந்த எண்ணமும் உணர்வு மட்டும் இருந்து தூங்க நம்ம ஆரம்பிக்கணும். அதுபோக இன்றைக்கி நம்மளோட டெயின் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி தூக்கம் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்கள தனியாக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களோட எண்ணங்கள் என்ன, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னு கேட்டு தூக்கம் வராத இருக்கிறவங்களுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம். அதுபோக தூக்கம் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி அது சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக வர ஆரம்பிக்குது இப்போ உள்ள காலத்தில். அப்போ ஒரு தூக்கம் சரியாக இல்லைன்னா அது சார்ந்த நோய்களும் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தூக்கத்தை சரி பண்ணிக்கணும். நம்ம டெயின் ஃபவுண்டேஷன் இது தனியாக ஒரு கிளாஸாகவே இதை ரன் பண்ணுறோம். தூக்கம் வரல, தூக்க ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம அதுக்கு உண்டான ஒரு சில தனிப்பட்ட, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்போ அந்த ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அவங்க அந்த தூக்கம் பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக வெளியே வர்றாங்க. ஸோ எல்லோரும் டெயின் ஃபவுண்டேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள், தூக்க பிரச்சனையிலேருந்து வெளியே வாங்க. நன்றி.